பாங்காக்கில் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த கட்டடம். தாய்லாந்தில் அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு. மியான்மர் நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். மியான்மர் தாய்லாந்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார். நிலநடுக்க பாதிப்புகளை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அவசர நிலை தொலைபேசி எண்களை வெளியிட்ட தாய்லாந்து இந்திய தூதரகம். நிலநடுக்கத்தால் எந்த இந்தியரும் பாதிக்கப்படவில்லை என விளக்கம். இந்தியாவிலும் லேசான நிலநடுக்கம். கோல்கட்டா, மணிப்பூர், இந்தூரில் உணரப்பட்டதாக திடுக்கிடும் தகவல். சட்டப்பேரவையில் தமிழக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேச அனுமதி கோரி அமளி. அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கூண்டோடு வெளியேற்றம். சபாநாயகர் திட்டமிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றினார். மக்களை பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முன்பகை காரணமாக நிகழ்ந்த மதுரை காவலர் கொலை வழக்கில் ஆதாயம் தேடுவதா? சட்டம் ஒழுங்கு குறித்து தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி பரப்புவதாகவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். டெல்லியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கார் ரூட் மாறி போவதாக பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பை மறைமுகமாக சாடினார். உரிமை தொகை இதுவரை பெற்றிடாத தகுதி வாய்ந்த மகளிருக்கு புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இரண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு மிக வித்தியாசமான சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும். தேர்தலில் தமிழக வெற்றி கழகம், திமுக இடையேதான் போட்டி என்றும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் ஆவேசம். இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மன்னர் ஆட்சிக்கு தமிழ்நாட்டு பெண்கள் முடிவு கட்டுவார்கள் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. பாஜக ஆட்சியை பாசிச ஆட்சி என சொல்லிவிட்டு நீங்கள் செய்யும் ஆட்சி என்ன என்றும் ஆவேசம். மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. ஜிஎஸ்டி வரியை மட்டும் சரியாக வாங்கிக் கொள்ளும் மத்திய அரசு நிதியை ஒதுக்க மட்டும் தயங்குவது ஏன்? ஏன்ஜி தமிழ்நாடு என்றாலே அலர்ஜியா என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடுக்கடுக்காய் கேள்வி. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி?
மகளிர் அணி நிர்வாகிகளுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். செல்ஃபி கேட்டவுடன் சிரித்த முகத்துடன் போஸ். பொது மேடையில் பேசும்போது அரசியல் புரிதலோடு விஜய் பேச வேண்டும். கட்சி தொடங்கிய பின்பு எத்தனை முறை மக்களை சந்தித்திருக்கிறார் என்றும் அண்ணாமலை கேள்வி. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2026 திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு என்றும் அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மொழித் தேர்வு எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி. கோடை வெப்பம் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே முழு ஆண்டு தேர்வு நடத்தப்படுமா? முதன்மை கல்வி அதிகாரிகளிடம் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். சென்னை, சேலம் உள்பட 9 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. மதுரை உசிலம்பட்டி காவலர் படுகொலை வழக்கில் 6 தனிப்படை அமைப்பு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. மதுரை உசிலம்பட்டியில் காவலர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் உறவினர்கள் சாலை மறியல். காவல்துறைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அளித்த புகாரை முடித்து வைத்த மாநில மனித உரிமைகள் ஆணைய உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து அரசு உரிய முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும். மருதமலை கோயில் குடமுழுக்கு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஏக்நாத் ஷிண்டேவை காமெடியன் குணால் கம்ரா விமர்சித்து நகைச்சுவையாக பேசிய வழக்கு. இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். திமுக கவுன்சிலர்கள் சிலர் ஊழல் செய்வதாக மற்றொரு திமுக கவுன்சிலர் கூறியதால் சலசலப்பு. மதுரை ஆட்சியரின் காரை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களால் பரபரப்பு. வீட்டு வசதி வாரியத்திற்கு நில எடுப்புக்கான பணத்தை முழுமையாக ஒப்படைக்காததால் நடவடிக்கை. பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் நபர்களை நேரில் அழைத்து விசாரிக்காமல் கோரிக்கையை நிராகரிக்க கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக FIR பதிவு செய்ய கோரிய ரிட் மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. ரம்ஜானின் கடைசி வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையான அல்விதா நமாஸ். நாடு முழுவதும் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.